ஒரு மாரியம்மன் திருவிழா, பகவதி அம்மன் திருவிழா, ஊர் திருவிழா ஏதாவது நடந்ததுன்னா அப்போ வந்து ரெக்கார்ட் டான்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அந்த ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துறதுக்கு காவல்துறைக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கி எந்த இடத்துல நடத்துகிறோம்னா அவங்க வந்து பார்த்து நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து அந்த ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கும். அந்த ரெக்கார்ட் டான்ஸில் வந்து சினிமா பாட்டு தான் நிறைய நடக்கும், குத்துப்பாட்டு நிறைய நடக்கும், அதுக்கு ஆடிட்டுருப்பாங்க. அதற்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுக்குன்னே நடிகைகள் இருப்பாங்க, இவங்க போவாங்க, பேசுவாங்க, அது ஒரு நடக்கும். அது அன்றோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் இன்றைய அரசு தினம் இந்த ரெக்கார்ட் டான்ஸை ஒரு கூச்சநாச்சம் இல்லாமல் பார்க்குறதுக்கு அருவருப்பாக, ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அருவருப்பாக இருக்கிற வசனங்கள், அதனுடைய ட்ரெஸ்ஸு, அதனுடைய பாடி லாங்குவேஜு பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை தினம் ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இதன் மூலமாக இந்த மாதிரி பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய இதெல்லாம் நடக்கலையா? இதை நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டீங்களா? கட்டுப்படுத்தாததுக்கு என்ன காரணம்னா ஊடகத்தின் மூலமாக வருமானம் வருது, அதனால் எல்லோரும் நிறைய பார்க்கட்டும். டிஆர்பி எல்லாம் வந்துட்டு சேனல்ஸ்க்குங்கய்யா. அது என்ன இப்போ வந்து ஃபாலோயர்ஸு, வியூஸு, நீங்கள் சேனலே சொல்லுங்கள். டிஆர்பின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த டிஆர்பி ரேட்டை வசத்துக்காக இதெல்லாம் இவ்வளவு கேவலமெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து வீடு பூரா சேர்த்துறீங்க. அதுவும் இலவச தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து கொண்டு வந்து வீடு வீடாக கொண்டு போய் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டுருக்கீங்க. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குதா? அதில் ஏதாவது ஒரு நெறிகளை சொல்கிற மாதிரி இருக்கா? அதை நீங்கள் பண்ணவே இல்லை. அந்த வியூஸ் 2 லட்சம் பேர் பார்த்தா, 7 லட்சம் பேர் பார்த்தா, 10 லட்சம். அதில் வந்து இன்னொரு விமர்சனம் இருக்குது. இந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்துட்டு நாடகங்கள் வந்துட்டு எல்லா சேனல்கள்லையும் போடுறாங்க. சன் தொலைக்காட்சி முதற்கொண்டு ஜி தொலைக்காட்சி, விஜய் டிவி எல்லாத்துலேயும் போடுறாங்க. இது எல்லாமே எந்த கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. கலாச்சார சீர்கேடை மட்டுமே அதில் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வீட்டில் இருக்க பெரும்பான்மையான பெண்கள் பார்க்குறாங்க, படித்த பெண்களுமே பார்க்குறாங்க. அதுக்கு வந்து சென்சார் கிடையாது, தணிக்கை கிடையாது. படங்களுக்கு தணிக்கை உண்டு. படங்களில் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டா